ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எத்திக்கல் ஹேக்கிங் டே 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரசன்டட் பை பி விஸ்வநாத். நான் வந்து ஸ்டாக் அனலிஸ்ட் சைபர் செக்யூரிட்டி லைனில் வந்து ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் திருச்சியில். இதுக்கப்புறம் இதில் என்ன டே 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஒரு பேசிக்காக எத்திக் ஹேக்கிங்னா யார், அவங்க என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது, எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதும், எந்த மாதிரி அவங்க லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க, அதை நம்ம எந்த அளவுக்கு செக்யூராக பார்த்து ப்ரிவென்ட் பண்ணி செஞ்சு வச்சுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 80s சென்ச்சுரிக்கு முன்னாடியில வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஹியூமனாக வந்து வார் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷின் கன் அந்த மாதிரி இருக்கிறது, ஜெட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சு போர் வார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வந்து வளரக்கூடாதுன்னா அவங்கள வந்து கிரெடென்ஷியல் லாஸ் பண்ணி அவங்க இருக்கிற கம்பெனிலாம் ரொம்ப ஹேக் பண்ணி செஞ்சு அவங்களோட பொருளாதாரத்தை ரொம்ப பாதிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ கரண்டாக கூட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது என்னன்னு இந்த சைடில் என்ன பார்க்க போறீங்கன்னா சைபர் கிரைம் லா, அதாவது இந்தந்த தப்புக்கு இந்தந்த பனிஷ்மெண்ட் இருக்கும்ல, அது மாதிரி தான் நம்ம நார்மலாக நம்ம திருடணும்னா நம்மளுக்கு சிறை தண்டனை அந்த மாதிரி கொடுக்குறாங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஹேக் ஏதாவது எத்திக்கல் ஹேக் இல்லாமல் வெறும் ஹேக்கிங் ரிலேட்டட் நம்ம பண்ணோம்னா அதை கவர்மெண்ட் லா படி நம்மளுக்கு சிறை தண்டனையும் கிடைக்கும். அதே சமயம் ஃபைனும் கட்டுவோம். ஒரு சில பெரிய பெரிய கம்பெனியை வந்து கிரெடென்ஷியல் லாஸ் பண்ணோம்னா, அவங்களோட ரெப்புடேஷனை லாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆஹ் அதாவது அந்த போக்சோ சட்டம் மாதிரி ஆயுள் சிறை தண்டனை மாதிரியும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தூக்கு தண்டனை அளவுக்குலாம் நிறையாவது போயிருக்கு. ஓகேவா? இது சம்மந்தமா வந்து நீங்க நிறையாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கீழே லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் எத்திக்கல் ஹேக்கிங்? எத்திக்கல் ஹேக்கிங்னா அவர் என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற வல்னரபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது அதாவது வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும். வல்னரபிலிட்டி மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சம் ஆஃப் பர்டிகுலர் வீக்னஸ். அந்த வீக்னஸ் இருந்துச்சுன்னா அழகா வந்து நம்ம வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வீக்னஸ்லாம் வந்து அப்டேட் மூலமாகவோ இதை வந்து சால்வ் பண்ணுறாங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் எக்ஸாம்பிள் அப்பப்போ அப்டேட் போடுறாங்கன்னா அதில் வல்னரபிலிட்டி இருக்கும். அதில் வந்து ஏதாச்சும் மால்வேர்லாம் ஹேக்கர் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ரிவர்ஸ் செல் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணி செஞ்சு ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அப்போதைக்கு மொத்த சிஸ்டமே காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களுக்கு போயிடும். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஓட்டையை வந்து அடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு எத்திக் ஹேக்கர் இல்லை ஹேக்கரோட ஐடியா கான்செப்ட் எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி 5 ஆஃப் ஹேக்கர்ஸ் அந்த டைப்ல தான் இருக்கும். முதல் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒருத்தவங்களை பற்றி, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், திருடன் என்ன பண்ணுவான், திருட போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடை பார்ப்பான். அந்த வீட்டில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை டைமுக்கு வராங்க போகிறாங்க, அப்போ இந்த டைமுக்கு நம்ம போய் நம்ம கொள்ளையடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நகையெல்லாம் இந்த பேங்க் அந்த நகையெல்லாம் எங்கே, பீரோவில் எங்கே இருக்குது, சாவி எங்கே வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே நோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். அதே மாதிரி தான் ஒரு ஹேக்கர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த போட்டை எடுப்பார் என்ன மூலமாக, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் செல் மூலமாக எடுத்து மொத்தத்தையும் கெயின் அக்சஸ் எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள், அதாவது அந்த இடத்துல இருக்க கொஞ்ச நாள் சர்வே பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணிட்டு அவர் வந்த இடம் தெரியாமல் லாக்கை வந்து அழிச்சிட்டு போயிடுவார். அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கு தான் டெக்னிக்கல் டேர்மில் வந்து ரீகான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் வீக்னஸை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா என்மேப் டூலை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. அது கெயின் ஆக்சஸ் எப்படி இருப்பாங்க, ரிவர்ஸ், அதாவது எப்படி சொல்ல ஷெல் அப்லோட் அக்சஸ் பண்ணி
இந்த மாதிரி ரிவர்சல் மூலமா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின்டைன் அக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காது. இப்போ எவ்வளோ டேட்டாவ எடுக்க முடியுமோ அவ்வளோ டேட்டாவ எடுத்துட்டு, இருக்க இடம் தெரியாம லாக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு வெளிய போயிருவாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஹேக்கர்ல வந்து காமனா பார்த்தீங்கன்னா 3 டைப் தான் இருக்கு. இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஹேக்கர் இருக்காங்க. ஆனா பேசிக்கா இந்த 3 டைப் தான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் ஹேட் ஹேக்கர். அவங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லீகலான விஷயங்கள பண்ணுவாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து ரெப்புடேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஃபினான்சியல் லாஸ் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து லாஸ் பண்ணி அவங்களோட பணத்தை எல்லாம் திருடி செஞ்சு வச்சுக்கிடுவாங்க ஹேக்கிங் மூலமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர். இவங்களுக்கும் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கரோட ஸ்கில் வந்து இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஹேக்கர் வரும்போது இந்த மாதிரி ஹேக்கர் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன ஃபயர்வால் போடணும், இந்த மாதிரி ஃபிஷிங் மெயிலை கிளிக் பண்ணக்கூடாது எம்ப்ளாயி, இந்த மாதிரி அவேர்னஸ் இந்த மாதிரி கொடுத்து, அதுவும் இல்லாம பென் டெஸ்டிங் வந்து அவங்க முன்னாடி பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஹேக்கர் வந்து இந்த மாதிரி உள்ள வர ஹோல்டு இருக்கிற மாதிரி அதாவது வல்னரபிலிட்டி இருக்கான்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்றத வந்து முன்னாடியே இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர் ஃபைண்ட் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணி வச்சிருவாரு அந்த பிளாக் ஹேட் வராத மாதிரி. அதுக்கப்புறம் கிரே ஹேட் ஹேக்கர். இந்த கிரேட் ஹேக்கர் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளு. பிளாக் ஹேட் ஹேக்கரோட நாலேஜ் இருக்கும், ஒயிட் ஹேட்டோட ஸ்கில் இருக்கும். அதாவது ரெண்டுமே கம்பேர் பண்ணி இருக்கும். அவங்க வந்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அந்த கேட்டகரியில வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹேக்கர் வந்து ஒருத்தவங்கள அட்டாக் பண்ண போறான் முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸ்க்காக தான் வெயிட் பண்ணுவான். ஓகேவா? அந்த ஐபி அட்ரஸ் எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிசிங் மெயிலோ இல்லை ஒரு லிங்க் கிளிக் பண்ண வைக்கிறதோ அப்படி மூலமா வந்து உங்களோட ஐபி அட்ரஸை எடுத்து அதை ரிவர்சல் பண்ணி செஞ்சு பார்க்குறதுக்கு நிறைய டூல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து பண்ணுவான். அப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் அனுப்புவோம். நீங்க அதாவது என்ஜிராக் இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து லிங்கை தொடக்கூடாது அவேர்னஸ் இருக்கு. சப்போஸ் அந்த மாதிரி லிங்கை வந்து தொட்டாங்கன்னா கூட ஐபி போகும். இப்ப அப்படி நீங்க தொடராம இருக்கீங்க, லிங்க் வந்து இருக்குன்னா தொட மாட்டீங்க. ஆனா ஒரு சில இதெல்லாம் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் மாதிரி நான் வெறும் நம்பர் மாதிரி இந்த மாதிரி அனுப்புனா நீங்க போய் பார்ப்பீங்க என்னடா நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தொடுவீங்க. அது ஒரு சைட்ல போய் அது ரிவர்ஸ் செல் எடுத்து அது பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி அதாவது டின்னி மாதிரி ரீடைரக்ட் ஆகி அந்த வெப்சைட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். உங்க ஐபி வந்து அங்க போயிடும். கிரெடென்ஷியல் லாஸ் பண்ணி விட்டுருவாப்ல ஹேக்கர். அந்த கான்செப்ட் பத்தி இந்த வீடியோ எப்படி அந்த லிங்க் அனுப்பாம நம்பர் எப்படி அனுப்புறாங்கன்றத பார்ப்போம். இந்த தான் அதோட லிங்க். அதாவது அந்த த்ரீ லிங்க்குமே தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் நான் கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து நம்ம அட்டாக்கர் வந்து ஒரு சைட்டு வச்சிருப்பாரு உங்களை ஹேக் பண்ணுறதுக்காக. அந்த சைட்டை போட்டுட்டு கன்வெர்ட்னு கொடுத்துருவாரு. கன்வெர்ட் கொடுத்து இந்த மாதிரி நம்பர்லாம் வரும். என்னன்னா இந்த டாட்டர் டெசிமல் ஆப்டிக்கல் ஹெக்ஸா டெசிமல் இன்டெகிரி இது வந்து ஹோஸ்ட் நேம். இது வந்து நார்மலாக கொடுக்குறது. இந்த மாதிரி வந்து கொடுத்தோம்னா நீங்கள் கிளிக் பண்ண மாட்டேங்கன்னு தெரியும். அதனால இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுவீங்க. டேரெக்டாக சர்ச் பண்ணோம்னா ஒன்றும் வராது. இதை காப்பி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனேயுமே அந்த பேஜுக்குள்ளே போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களை காமிக்கிறேன். இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட். நான் பிட்டி பெண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்கு. இது நான் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறேன் அதனால அப்படி இருக்குது. சம் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி சிஸ்டேக் அந்த மாதிரிலாம் வந்துடும். இந்த நம்பரை கிளிக் பண்ண உடனேயுமே வந்து சிஸ்டேக் அந்த சைட்டு அவங்க அதாவது ஹேக்கர் வந்து எந்த லிங்கை வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரோ அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் சொன்னேன்ல ஃபேஸ்புக்குன்றத வந்து டொமைன் நேம். அப்போ அதோட எக்ஸாக்ட் சிம்பிள் வந்து இந்த நம்பரை அனுப்புனா உங்களுக்கு என்ன தெரிய போகுது, இந்த மாதிரி அனுப்புனா உங்களுக்கு தெரிய போகுது. இந்த மாதிரி இருக்கிற நம்பரை வந்து உங்களுக்கு அனுப்பி உங்களை வந்து ஃபுல் கிரெடென்ஸ் அதாவது ஃபுல் அக்சஸ் வந்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க.
நெக்ஸ்ட் ஹோஸ்ட் ஃபைல் ப்ரிவென்ஷன் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறது. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து என்னதான் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படி இருந்தால் கூட நம்ம எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி நாலேஜில் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேர் இருக்காது. டெவலப்பர் சைடில் அவ்வளோவா இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெயில் வரும், தெரியாமல் தொட்டுருவாங்க. தொட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிய சிஸ்டம் அது காம்ப்ரமைஸ் ஆகி அங்கே இருக்கிற கிரெடென்ஷியல் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாப்பில் எத்திக் ஹேக்கரு, சாரி நார்மல் ஹேக்கரு, கிரே ஹேட் ஹேக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் ஒரு சில சும்மா இருப்பாங்க சிஸ்டம்குள்ளே வந்து கேம் ஏற்றுறதுக்கு இந்த ஜிடிஏ கிராக்கர் வெர்ஷன் இந்த மாதிரி ஏற்றி போர் அடிக்குதுன்னு நாலு விளாடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து அந்த சைட்டுக்குள்ளே போக விடாமையே தடுத்துட்டோம்னா அதுக்குள்ள நம்மளுக்கு எந்த அஃபெக்ட் ஆக சிஸ்டம். அதுக்காக வந்து இந்த மாதிரி விண்டோஸ்குள்ளே வந்து System32 டிரைவர் இந்த மாதிரி உள்ளே போய் இந்த ஹோஸ்ட் ஃபைலுன்னு இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த சைட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அதுக்குள்ளெல்லாம் அவங்களால போக முடியாது. எப்படி போடுறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர், GUI எடிட்டர். இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து பார்த்து முதல்ல காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பார்த்து வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணிவிட்டு இந்த ஃபைல் கிட்ட கிளிக் பண்ணிட்டு வி கொடுத்துட்டு இங்கே ஹோஸ்ட் நேம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இது வரை பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பட் டைரெக்டாக இங்கே வந்து நம்ம இப்போ கொடுத்து சேவ் பண்ணோம்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஃபைல் இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இந்த ஒர்க் ஆகுறதுக்கு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு கொடுத்துருவோம். ஒர்க் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கிளிக் பண்ணிட்டு நோட் பேடை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ரன் அட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் கொடுத்து அந்த இதில் இருக்குது, அது வந்து டெக்ஸ்டாக இல்லை, இந்த இதில் இருக்குது, இதை கொடுத்து உள்ளே போயிட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு இங்கே வந்து facebook.com வந்து நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ ப்ரௌசருக்குள்ள இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து ஃபேஸ்புக்குன்னு இருக்கு. ஓகேவா, இப்போ அதை கிளிக் பண்ணுறேன், ஃபேஸ்புக் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஜிடிஏ வெப்சைட்டு இந்த மாதிரிலாம் உள்ளே வந்து அவங்க இந்த இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு www.gta அது எந்த இதுன்னு போட்டு இதுக்கு தனியாக பேலோடு வந்து ஜிட்கப்பில் இருக்குது. அது கீழே நான் லிங்காக கொடுக்குறேன். அந்த இருக்கிற எல்லாத்தையுமே வந்து லிங்க் கால் பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா பாண்ட் சைட்டு, கேமிங் சைட்டு எதுக்குள்ளேயுமே போக முடியாது. எம்ப்ளாயி ஒன்லி வேலையை மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபேஸ்புக்கில் போகலையா, இப்போ வந்து எப்படி அதை ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஆஷ் சிம்பல் கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்துட்டிங்கன்னா அங்கே அப்டேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே இது GUI நான் சொன்ன மாதிரி GUIயில் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் வந்து இந்த இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி GUI எல்லாம் உள்ள நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் www. அதை மெயினாக மஸ்ட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு சேவ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா GUI மூலமாக நம்ம டைரெக்டாக அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. GUI மூலமாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் எத்தனை வேணாலும். ஓகேவா, மோஸ்ட்லி கம்பெனி சைடில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட், எனி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து சேட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம கிளாஸ் கவனிக்கிறத அப்படியே கற்றவை பற்றவை மாதிரி நம்மளுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதே சமயம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இது யூடியூப்பில் வந்து ஒரு அதாவது ஒரு சில இதாச்சும் இருக்கு சொல்லுவாங்கல்ல, லீகலாக வந்து இத்தனை இதான் போடணும், இதெல்லாம் போடக்கூடாதுன்ற ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்காக இதில் வந்து பேசிக்காக இருக்கிறதான் போடுவேன். ஆனால் இன்னும் நிறையா டீப்பாக ஒய்ஃபை ஹேக்கிங் பண்ணுறது, வெப்சைட், OWASP டாப் 10 இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸில் வந்து
நான் யூடெமில வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி நான் கோர்ஸா போட போறேன் தமிழ்ல. முக்கியமா தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக. அம் அதுல வந்து எப்படி நீங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி தான் அங்க கோர்ஸ் போடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவேன். ஆ அப்படி உங்களுக்கு வேணும்னா கீழ வந்து ஐ வாண்ட் டூ எத்தினிக் ஹேக்கிங் சீரிஸ் இன் யூடெமி அந்த மாரி யூடெமின்னு மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஆ அதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அந்த கூப்பன் அனுப்புவேன். அந்த கூப்பன யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃப்ரீயாவே அக்சஸ் பண்ணிக்கிற மாரி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.